ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம நாவே யூபிஐ ஆப்பில் இந்த கிரெடிட் லைனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இருக்காது. இந்த ஆப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு இந்த கிரெடிட் லைன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்கள் கூகுள் பே, ஃபோன்பே அந்த இடத்துல லிங்க் பண்ணி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கிரெடிட் லைனை. சரி, வாங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வீடியோவில் இந்த ஆப் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல ஆக்டிவேட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு உங்கள் ப்ரௌசருக்குள்ளே அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். போனதுக்கப்புறம் இங்கே கிரெடிட் லைன் ஸ்கோர் வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு. எனக்கு இங்கே 22,500 இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லைன் கொடுத்துருக்காங்களோ அது அந்த இடத்துல ஷோ ஆகும், பார்த்துக்குங்க. இந்த இடத்துல இருந்து நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, படித்து பார்த்துக்குங்க எப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அந்த குட்டி பாக்ஸில் டிக் இருக்கும், டிக்கெல்லாம் டிக் போட்டுக்குங்க. கொடுத்துட்டு நான் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்களோ அந்த இடத்துல நான் டச் பண்ணிக்கிறேன். இப்போது டச் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகுது, இருங்க. அடுத்தது இந்த இடத்துல வெரிஃபைடு ஆதார், வெரிஃபைடு பேன், வெரிஃபைடு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டெப் இருக்கும். நம்ம இந்த 3 ஸ்டெப்பும் நம்ம இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆதார் வெரிஃபைட் பண்ணணும். அதை உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இங்கே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கிட்டு கீழே கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை டச் பண்ணோடனே உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஆகிட்டு இருக்கோம். ஆதார் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். இப்போ நம்ம ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது பேன் கார்டை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை பார்த்து கொடுத்துக்குங்க. நான் இப்போ டிஜிலாக்கர் கொடுத்துக்கிறேன். கீழே வெரிஃபைடு பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், கொடுத்துக்கிறேன். கொடுத்தவுடனே இப்போ டிஜிலாக்கருக்கு போகும். போனவுடனே அடுத்த ஸ்டெப்பில் இங்கே ப்ரொசீடர்னு சொல்லிட்டு இருக்கும், ப்ரொசீடர் டச் பண்ணிக்கிங்க. ப்ரொசீடர் டச் பண்ணதுக்கப்புறம் என்டர் யுவர் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தவுடனே உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்துட்டு கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தவுடனே உங்களுக்கு இந்த டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அதை போட்டுக்குங்க. தெரியலனா கீழே ஃபோர்கேட் இருக்கும், ஃபோர்கேட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணோடனே நமக்கு இப்போ பேன் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பு வீடியோ வெரிஃபைடு. வீடியோ வெரிஃபைடை நீங்கள் டச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ஏஜென்ட்டுக்கு அந்த கால் போயிடும். ஏஜென்ட் உங்கள் லைனுக்கு லைவ் வீடியோ காலில் வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் பேர், உங்கள் ஃபாதர் நேமு, உங்களுடைய பேன் நம்பரு, இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கீழே கேஒய்சி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களுடைய ஃபாதர் நேமும் இந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் லைன் ஆக்டிவேட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா எந்த டியூவு எப்படி கட்டணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். மேக்ஸிமம் இந்த இடத்துல எல்லாமே 0 தான். நீங்கள் டிலே பண்ணி கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்களோ அது இருக்கும், பார்த்துட்டு கொடுத்துங்க. கீழே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கொடுத்துட்டு அந்த குட்டி பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிவிட்டு கீழே லிங்க் யூபிஐ அப்படின்னு நாவே யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த இடத்துல டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்படி தான் இருக்கும். இதில் வித் டெபிட் கார்டுக்கு இப்போ நமக்கு இதில் எதுவும் இல்லை, அதனால் ஆதார் கார்டில் இருக்குது. ஆதார் கார்டில் இருந்துட்டு கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கொடுத்துக்குங்க. அடுத்த ஸ்டெப்பு என்டர் ஃபர்ஸ்ட்டு 6 டிஜிட் யுவர் ஆதார் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அந்த டிஜிலாக்கர் கொடுக்கும்போது ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்கீங்களா, அந்த நம்பர் கொடுத்த உடனே இந்த இடத்துல சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓடிபி கொடுத்த உடனே உங்களுக்கு ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபியை பார்த்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓடிபியை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த
கிரெடிட் லைனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூபிஐக்கு ஒரு 6 நம்பரு இல்லை 4 நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். யூபிஐ பின்னு வந்து நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கிங்க. பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி செட் பண்ணணும்னு சொல்லுதோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும், கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நாவி டெசரோ கர்நாடகா பேங்க் இது வழங்குறது வந்து கர்நாடகா பேங்க் தான். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த வியூ டீட்டெயில்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் லைனை எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல காட்டும். உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ இருக்குன்றது இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை வந்து மறுபடியும் உங்கள் பேங்க் ஆப்லாம் எந்த இடத்துல லிங்க் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பே பண்ணும்போதோ ஸ்கேன் பண்ணும்போதோ உங்களுக்கு அந்த இடத்துல இதுவும் வந்திருக்கும். நீங்கள் இந்த டச் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எப்போ நீங்கள் டியூ கட்டணும் அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட்டிக்கங்க. அதை வந்து நீங்கள் லேட் ஆக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபைன் போடுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க எப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேவி யூஆப்பியில் எப்படி கிரெடிட் லைனை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கூட வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.